ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு புரட்டாசி சனிக்கிழமை. ஸோ அதனால் வந்து டைம் பார்த்திங்கன்னா 11 மணி ஆகுது. மார்னிங் வந்து நான் ஃபாஸ்டிங் எடுத்திருக்கேன். காலையில் விரதம் எடுத்து மத்தியானம் சமைச்சு சாப்பிட்றது தான் என்னோடய பிளான். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் சைடு வந்து பச்சைப்பயிறு குழம்பு, அது வந்து ரொம்ப பயங்கர ஃபேமஸானது. அந்த ரெசிபியும் ப்ளஸ் வந்து முட்டைக்கோஸ் பொரியல், கேரட் பொரியல், ரெண்டு தான் நீங்கள் செய்கிறோம். அவ்வளோதான் நம்மளோட மெனு, லஞ்ச் மெனு அவ்வளோதான். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேசலாம், ரெசிபி பார்க்கலாம், அதனால் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நீங்களும் பாருங்கள், ஓகேங்களா? பாப்பா 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம குக்கிங் வேலை முடிக்கணும், ஓகேங்களா? அதான் நம்மளுடைய டார்கெட். ஓகே, என்ன பண்ணலாம், இந்த வீடியோ எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக போகுது, என்ன ஏதுன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் பச்சைப்பயிர் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பு தான் இருக்குது இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு குழம்பு தாளிச்சிக்கலாம். அந்த கேப்பில் ஒவ்வொரு பொரியலாக பண்ணிடலாம், ஓகேங்களா? ரசம் நீங்கள் வைக்கல, நாளைக்கு வந்து அமாவாசைனால, புரட்டாசி அமாவாசை நாளைக்கு, அதனால் நாளைக்கு நான் வந்து சாமிக்கு படைப்பேன். நாளைக்கு ரசம் வைக்கணும். நீங்கள் வச்சு எப்படி மீந்து போயிடும். ஸோ அதனால் நீ சனிக்கிழமை எடுக்கிற வீடியோ வந்து நீங்கள் ரசம் வச்சா மீந்து போயிடும். அதனால் நாளைக்கு வச்சுக்கலாம். இன்றைக்கி எது மீந்தாலும் நாளைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால் கச்சிதமாக வச்சு இன்றைக்கி நம்ம வந்து முடிச்சுட்டு நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிற மாதிரி பண்ணணும். எப்பயுமே நான் அப்படி தான் பண்ணுவேன். மீதியில் வைக்கவே மாட்டேன். மீதியில் காலையில் மீதி வச்சு நைட்டு வச்சுருவேன். நைட்டு மீதி ஆகும்போது வைக்க மாட்டேன், கொஞ்சம் தான் வைப்பேன். எப்பயுமே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுலாம் எனக்கு பிடிக்காது. அதுமாதிரி அரிஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதான் ஃபஸ்ட்டு புரட்டாசி வந்து லைஃப்லேயே இதான் புரட்டாசி மாதம் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கி தான். இந்த டே வந்து நான் மறக்கவே மாட்டேன். புரட்டாசி வந்து ஃபஸ்ட்டு சனிக்கிழமை நான் பிடிக்கிறேன். இந்த மந்த்து ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது முடிவோடு இருக்கிறோம். ஸோ அதனால் இதான் என்னோடய லைஃப்லேயே இதான் ஃபஸ்ட் டைம் புரட்டாசிக்கு சாமி கும்பிட்றது. இப்போ எக்ஸாக்டாக இருக்குது. இனிமேல் வருஷம் அது ஃபாலோ பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். வெங்காயம் வந்து இந்த சின்ன வெங்காயம் விற்குது. பாப்பாங்களாம் வச்சுட்டு சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணி என்னால் பண்ண முடியல, அதனால நான் வாங்கலை. நான் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஹேர் கட் பண்ணேன். பாப்பாங்களுக்கு ஹேர் கட் பண்ணிட்டு ஒரு 3 days கழிச்சு எனக்கு ஹேர் கட் பண்ணேன். என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, 2-3 நாள் இப்போ வந்து பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நானே தான் ஹேர் கட் பண்ணிட்டேன். எப்பயுமே பார்லர் போய் தான் ஹேர் கட் பண்ணுவேன். 2 பேர்த்து வச்சுட்டு பார்லரில் போய் வீட்டில் சமாளிக்க முடியல. அதனால வந்து நானே ஹேர் கட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தடவை நானே தான் ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கேன். யூடியூப் சேனல் பார்த்து தான் ஹேர் கட் பண்ணேன். நல்லா சூப்பராக வந்துச்சு. சரி, கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணலாமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த மெத்தட்லேயே நான் கட் பண்ணேன். ஃபெதர் கட்டிங் கட் பண்ணேன். அது என்னன்னா ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சு. பாருங்க, ரொம்ப இது வந்து இழுத்து கட்டவே முடியல. தலை குளிச்சா கொஞ்ச நாளைக்கு அப்படியே அந்த ஈரத்துக்கு அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது. தலைக்கெல்லாம் குளிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப செட்டே ஆக மாட்டேங்குது. நிறைய கிளிப் குத்த வேண்டியதாக இருக்குது. அதனால தான் சரி, ஓகே, அது என் ஃபேமிலிக்கு யாருக்குமே தெரியாதுன்னு நான் யார்கிட்டயுமே சொல்லலை. எங்கள் அம்மா கிட்ட சொல்லவே இல்லை. சொன்னால் பயங்கரமாக டென்ஷன் ஆவாங்க. அதுக்கப்புறம் யார் கட் பண்ணோம் வச்சாம்பாங்க. சரி, ஒரு செட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ப்போம். எனக்கு வந்து முடி சீக்கிரம் வளர்ந்துடும். அதனால சரி கொஞ்சம் வளர்த்தோம், அப்புறமேல் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு நான் இருக்கேன். ஆனால் இந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருமே, சமாளிக்க வேண்டாம். நம்ம மட்டும் மாட்டக்கூடாது, கூட சேர்த்து மாட்டி விடணும். இந்த விஷயம் எங்கள் அக்காவுக்கு தெரியும். மாட்டினீங்களா? எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டாதீங்கன்னு சொல்லி எங்கள் அக்காட்ட சொல்லிட்டேன். ஆனால் எங்கள் அக்கா இன்னும் சொல்லவே இல்லை. ஸோ வீடியோ பார்த்தா கண்டிப்பாக நம்ம மட்டும் மாட்டினா எப்படி, நம்ம கூட பிறந்ததும் மாட்டணும்ல. இந்த மாதிரிலாம் உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். நான் அப்படிதான் அதிகமாக நான் ஏதாவது ஒன்று பண்ணேன்னா சேர்த்து எங்கள் அக்காவையும் மாட்ட விட்டுருவேன். ஆனால் அதே மாதிரி என்னோட பிள்ளைங்க 2 பேரும் அப்படிதான் வராங்க. அப்புறம் நம்மள மாதிரி தானே இருக்கும். என்ன போட்டோமோ அதானே முளைக்கும். ஓகே, இதோட நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு பச்சைப்பயிறு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா அதுவும் பொரிஞ்சு வரணும்.
பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. போட்டு தக்காளி ஒரு 3 பழம் தக்காளி போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு வந்து வேகச்சு வச்சுருக்கோம், அதை வந்து எடுத்து கொட்டிடுங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் வேணுங்கிறது குழம்பு எவ்வளோ கெட்டியாக வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சு வரப்போ மல்லித்தூள் போட்டு இறக்கினாலும் மறுபடியும் பச்சை பயிர் ஊற்றி பச்சை பயிர் தாளிச்சு விட்டாச்சு. அது கொதிக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து முட்டைக்கோஸ் நறுக்கிட்டோம். முட்டைக்கோஸ் பொடி பண்ணிடலாம். கிளைமேட் பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்ல நினச்சேன். நல்லவங்களுக்கு சோதனை வரும்னு சொல்லுவாங்க, ஆனால் அது நிச்சயமாக இருக்குங்க. ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல, ஆனால் இருக்கா சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. அப்படிலாம் இல்லைங்க. நம்ம தலைவர்லாம் சொல்ல எனக்கு பிடிக்கல. நம்ம அண்ணா விஜய் அண்ணா வந்து இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போறாரு. ரோட் ஷோன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரோட் ஷோக்கு தான் போறாரு. ஆனால் போன டைம் திருச்சி வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மைக் மிஸ்டேக்கு, ஆம்புலன்ஸு அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு இல்லைங்களா. பேச்சு சுத்தமாக திருச்சியில் பேசுகிற வாய்ஸே ஒன்றுமே கேட்காம போயிடுச்சு. ஸோ பரவாயில்ல, அவர் என்ன பேச வந்திருக்காரு என்ன பண்ணுறாருன்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மக்களுக்கு புரியும். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ மணி நேரம் வண்டியில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு மக்கள் ஆகிய நம்ம அவ்வளோ நேரம் அங்கே வெயிட் பண்ணி, நம்ம மக்கள் வெயிட் பண்ணாலும் நம்ம வெயிட் பண்ண மாதிரி தானே, அவ்வளோ நேரம் அந்த வெயிலையும் அதுலேயும் அவ்வளோ வெயிட் பண்ணி கடைசியில் ஸ்பீச் வந்து ஒரு மாதிரி இதாக இருந்ததுன்னா அது எவ்வளோ நம்ம மக்களுக்கு வந்து ஓகே நம்ம அண்ணன் மேலே தப்பு கிடையாது, அந்த ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஆனால் அண்ணாவுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும் இல்லையா. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் பேச முடியலையே அப்படின்னு அவருக்கு தான் ஒரு பயங்கரமான வருத்தம் இருக்கும். மக்கள் நம்ம கூட ஓகே புரிஞ்சுப்போம், ஓகே என்ன பண்ணுறது. ஆனால் அவருக்கு வந்து ஒரு ஃபீல் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. அதுவும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இன்னைக்கு வந்து பிரச்சாரத்துக்கு ரோட் ஷோக்கு கிளம்பியிருக்காரு. ஆனால் கிளம்புன என்ன பண்ணுறது, மழை வருது. அவர் பேசும்போது மழை வருமா வராதான்னு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் லைவ் பார்த்துட்டு தான் இருப்பேன். நான் இங்கே தாய்லாந்தில் இருந்தாலும் என் நினப்பெல்லாம் அங்கே நம்ம ஊரில் என்ன நடக்குது அப்படிங்கிறது என் நினப்பெல்லாமே இருக்கும். ஸோ அதனால் இன்னைக்கு வந்து மழை காலையிலேயே அவர் கிளம்புறப்ப நான் லைவில் பார்த்தேன், மழை பெஞ்சுது. ஸோ அந்த ஸ்பீச்சு அவர் போகிறப்ப அது மழை கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவர் எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிச்சு வைக்கணும். அதுதான் என்னோட ஆசை. இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணுங்கள். நான் வந்து சப்போர்ட்னா நான் வந்து ஓட்டு போடணும் அந்த மாதிரி சப்போர்ட்டாக கிடையாது. சொல்கிற கேரக்டர் நான் யாருக்கு ஓட்டு போகணும்னு எனக்கு தான் தெரியும். நான் அதை கூட நான் யார்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் கஷ்டத்துக்கு தான் நான் ஷேர் பண்ணேன், அவ்வளோதான். மற்றபடி ஏதாவது தான் போடுவேன். நான் யாருக்கு தான் போடுவேன், அதை நான் சொல்ல மாட்டேன். இப்போ விஜய் பேசினாலும் விஜய்க்கே போடுறான்னு சொல்ல மாட்டாங்க. அது என்னோட உரிமை, என்னோட இது, நான் பார்த்தேன். அதே மாதிரி யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பிடிக்கும் ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேப்பா, இதுக்கெல்லாம் போனால் அப்புறம் வேறு எங்கேயோ போயிடும். நம்ம வந்து பொலிட்டிக்ஸ் பேசுகிற சேனல் கிடையாது. ஸோ இதை ஷேர் பண்ணணும்னு சொல்லிச்சு. அது இதையே நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்று நினச்சா கடவுளை நினைக்காதுங்கிற மாதிரி அந்த மாதிரி கூட இல்லை. நான் இது ஏன் சொல்ல வரேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எது செஞ்சாலும் ஃபஸ்ட்டு நல்லது நமக்கு நடக்குது அப்படின்னா நிஜமாக செய்யறது விடாமல் ஒரு சக்தி வந்து நம்ம தடுத்து நிறுத்தோம். என்னென்னமோ பிரச்சனைகளாக கொண்டுட்டு போவோம். அதை மீறியும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லது தான் நடக்கும். அப்படி நம்ம பாசிட்டிவ் திங்கிங்காக பாசிட்டிவாக வச்சுக்கணும். அப்போ எல்லா விஷயத்துக்கும் நான் வந்து இப்போ வந்து ஒரு தப்பு பண்ணுறேன், அது பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிறது வந்து அதெல்லாம் தப்பு தானே. நமக்கே தெரியுது ரைட்டு பண்ணலாம், அதில் ஏதோ ஃபால்ட்டோ இந்த மாதிரி தடங்கள் வந்தாலும் அதுதான் நமக்கு வந்து மீண்டு வரணும் முடிய தப்பாக யாரும் புரிஞ்சுக்காது. ஓகேங்களா. அப்புறம் உங்கள் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டே இருக்கும். கொத்தமல்லி தூவி இறக்கணும், அவ்வளோதான். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சுடனதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 3 வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். பொரியலுக்கு தேவையான உங்களுக்கு தேவையான காரம் எடுத்துக்கோங்க.
நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. முட்டைக்கோஸ் அரிஞ்சு வச்சதை கொட்டிடுங்க. கொட்டிட்டு எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அப்பப்போ திருப்பி விட்டுருங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிலே இல்லை, இங்கேயும் மழை வர மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊர் சைடு மழை வர மாதிரி தான் இருக்குது. நான் இன்னும் சமையலே செஞ்சு முடிக்கல, அதுக்குள்ளே பாப்பா கண்டிப்பாக எழுந்திரிச்சிட்டாங்க. இப்படி பண்ணால் நான் என்ன தான் பண்ணுவேன்? அரிசியே ஊற வைக்கல, எடுத்து அடுத்த ஊறிக்கிறேன். முட்டைக்கோஸ் கழிச்சு விட்டாச்சு. நான் முட்டைக்கோஸ் வந்து தண்ணி ஊற்ற மாட்டேன், அப்படியே ஸ்லோவில் வச்சு மூட்டி வச்சிட்டேன்னா அதுலேயே தண்ணி நிறைய விடும். நிறைய வெந்துடும். கலரும் அவ்வளோ மாறாது. தேங்காய் மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் கலர் மாறும். மஞ்சத்தூள் போடாமல் செய்யுங்க, கலரே மாறாது. ஆனால் நான் அதுதான் அரிசி ஊறேன் மூணு திட்டு ஊறேன். இப்படியே தான் எல்லாரும் செய்யும். இந்த காய் ரைஸ் தான் நம்ம சாப்பிட்றோம். அது வந்து எங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு. நம்ம ஊர் பொங்கல் ரைஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன, நம்ம ஊருக்கு வந்து 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். இங்கே வந்து 1 டம்ளர் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். உபரி ஆக மாட்டேங்குது. ஆனால் ஓகே தான். ஆனால் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். நம்ம ஊர் மாதிரி நிறையா தான் சாப்பிட முடியாது. அவ்வளோ நிறையா சாப்பிட்டோம்னா நல்லா வெயிட் போடுதுங்க. இப்போ தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த ரைஸ் சாப்பிட்டு வெயிட் போடுது. இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இதுவே தான் 100% இதெல்லாம் கிடையாது. இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இது பொரியல் பண்ணிட்டு அவ்வளோதான். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு 3 வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறம் கேரட் போட்டுருங்க. இதை ஒரு சொட்டு தண்ணி கூட நான் ஊற்றலை. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தேங்காய் போட்டு இறக்கிடுங்க. ஃபர்ஸ்ட்டு புரட்டாசி சனிக்கிழமை நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம். பச்சை பயிறு குழம்பு, முட்டைக்கோஸ் பொரியல், கேரட் பொரியல், சாதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் நாளைக்கு வந்து புரட்டாசி அமாவாசை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அதில் வந்து நம்ம என்ன சமைக்க போகிறோம் என்னங்கிறத நாளைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை வீடியோ வந்து உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வரும். இது வந்து வீடியோ சனிக்கிழமை வீடியோ ஞாயிற்றுக்கிழமை வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுற இந்த என்னோட சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண வந்த எல்லா நல்ல உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய நம்ம சேனலுக்கு வந்து வெளியில் போகணும், நல்ல வரவேற்பு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மட்டும், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை வந்து இன்னும் பெரிய லெவலில் கொண்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டச்சா, பாய்.